ஒரு 200 வருடங்களுக்கு முன்னாடிங்க ஐரோப்பாவில் பிரான்ஸ்ல உள்ள ஒரு ஊர்ல ஒரு பழக்கம் இருந்திருக்கு. அதாவது கணவன் மனைவி இடையே மனைவி டெய்லி காலையில் கணவன் சாப்பிட்ற சாப்பாட்டில் துளியூண்டு ஒரு சிறிய அளவில் நஞ்சு கலந்துருவாங்களாமா. இந்த நஞ்சுனால எந்த பிரச்சனையும் ஏற்படாது. இந்த சிறிய நஞ்சு கலந்த காலை உணவை சாப்பிட்டுட்டு கணவனும் வெளியே போயிடுவார். வேலைக்கு என்ன வேலைக்கு செய்கிறாரோ அந்த வேலைக்கு போயிடுறாரு. நாள் பூரா வேலை செய்கிறாரு. சாயந்தரம் அந்த கணவன் திரும்பி வந்த பின்னாடி அந்த நஞ்சை முறிப்பதற்கு தேவையான ஆன்டிடோடு சிறிய அளவில் அதே சாப்பாட்டில் கலந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதை சாப்பிட்ட உடனே அவர் நஞ்சு சாப்பிட்டதே தெரியாது அவருக்கு. அந்த நஞ்சோட எஃபெக்ட் போயிடுது. இந்த மாதிரி டெய்லி பண்ணுவாங்களாமா. இந்த பழக்கத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒருவேளை அவங்க கணவன் வீட்டுக்கு வரத்துக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா சாயந்தர நேரத்துக்கு மேலே இந்த நஞ்சு சில விஷயங்களை காட்ட ஆரம்பிக்கும். கடுமையான தலைவலி, வாந்தி வருதல் போன்ற உணர்வுகள்லாம் ஸ்டார்ட் ஆகும். மூச்சு விட சிரமமாக இருக்கும். ஒரு விதமான மன அழுத்தம் உண்டாகும். நேரம் ஆக ஆக என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த எஃபெக்ட்லாம் அதிகமாகுது. திருப்பி அவர் வீட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னா கணவன் சாப்பாடு சாப்பிட்றாரு. மறுபடியும் உடனே குயிக்காக ரிலீஃப் ஆகிடுது. பிரச்சனையெல்லாம் எல்லாமே சரியாக போகுது. நார்மல் ஆகிடுறாரு. ஆக கணவன் எவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு வராரோ அவ்வளோ சீக்கிரம் அவருக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது. அப்போது நாளடைவில் இந்த மாதிரி கணவன்மார்கள் என்ன நினைப்பாங்க, நம்ம வீட்டில் இருந்தால் தான் நம்மளுக்கு நிம்மதி, வீட்டுக்கு திரும்பி வந்தால் தான் நம்மளுக்கு சந்தோஷம், வீட்டுக்கு திரும்பி வரலனாலே நம்ம உடம்புக்கு ஏதோ பிரச்சனை பண்ணுது அப்படின்னு சொல்லி டெய்லி வீட்டுக்கு வந்துடுவாங்களாமா. இந்த பழக்கத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?